ஏய் ஏய் தண்ணி. ஏய் தண்ணி. தண்ணி. சர்மாவோட வளையத்தை தாண்டி நீ இதுக்குள்ள தைரியமா வந்திருக்கன்னா உன் மரணத்தை தேடி நீ வந்திருக்க. பிரபஞ்சத்துல யாராலையுமே அழிக்க முடியாத என்னுடைய மந்திர வளையத்தை நீ அழிச்சு என் கோபத்துக்கு ஆளாயிட்ட. ஒழுங்கா இங்கிருந்து திரும்ப போயிடு. திரும்ப போன்னு சொல்றல்ல? இல்ல, இவளை காப்பாத்தாம நாங்க திரும்ப மாட்டோம். சொன்னா கேட்க மாட்டியா நீ? அங்க பாரு, எந்திரி. யாரோ 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 என்ன என்னன்னு சொல்லுங்க. சும்மாவே கையை நீட்டிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? என்ன விஷயம்னு என்கிட்ட சொல்லுங்க.
நமஸ்காரம். உட்காருங்க உட்காருங்க. நீங்க ரொம்ப பயந்து போயிருக்கீங்க இல்ல? நீங்க எதையோ பார்த்து ரொம்பவே பயந்து போயிருக்கீங்க. நான் சொல்றது சரியா? நேரடியா நீங்க அதை இன்னும் பார்க்கல, சரியா? கனவுல கூட அந்த மாதிரி பார்க்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. என்ன சரிதானே? ஆமா. நேத்து இவரு ராத்திரி ஏதோ கனவு கண்டு பயந்திருக்காரு. அது சரி. கனவுல நீங்க என்ன பாத்தீங்கன்னு கொஞ்சம் சொல்றீங்களா? இவரு ஒரு பழைய பங்களாவை விலை கொடுத்து வாங்கியிருக்காரு. நடுவுல ஒரு ராத்திரி அங்க போயிருந்தாரு. அன்னையில இருந்து தான் இவருக்கு இப்படி எல்லாம் ஆகுது. நேத்து ராத்திரி ஏதோ இவரை பிடிக்க வந்ததா சொல்றாரு. உருவம் எதுவும் இல்லாம நிழலா தெரிஞ்சுதான். பங்களா, கனவு, கெட்ட கனவு. ஒருவேளை அது தீய சக்தியோட நடவடிக்கையா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். துர்மரணம் நடந்த பங்களாவை தான் நீங்க இப்ப வாங்கியிருக்கீங்களா? தெரியல, ஆனா ஏதோ ஒரு கதைகள். அது கதைகள் அல்ல, அதுலயும் சில உண்மைகள் ஒளிஞ்சுதான் இருக்கு. நம்மோட சிந்தனைகள், நம்மளுடைய எண்ணங்களை தாண்டி இந்த பிரபஞ்சத்தை தாண்டி இருக்கிற உண்மைகள் தான் அது. மனிதனுடைய மூளைக்கு அப்பாற்பட்ட அதீத சக்திகளை பத்தின கதைகள் அது. சரி, அங்க ஏதாவது அசம்பாவித சம்பவங்கள் இப்ப நடந்துகிட்டு இருக்கா? சொல்லுங்க. ஆமா, பங்களாவை இடிக்க போறப்போ. போதும், நிறுத்துங்க. அதுதான் விஷயமே. அங்க இருக்கிற அமானுஷ சக்திகளுக்கு அது மேல விருப்பம் இல்ல. அதனாலதான் அதுங்க சூசகமா உங்ககிட்ட இந்த விஷயத்த சொல்லுது. சரியான பரிகார யாகங்களை பண்ணாம அங்கிருந்து ஒரு துரும்ப கூட உங்களால அசைக்க முடியாது. அது பெரிய ஆபத்தை விளைவிக்கும். துராத்மாக்கள் சும்மா இருக்காது. அதோட முழு சக்தியும் இதுக்காக அதுங்க பயன்படுத்தும். பல வகைகளையும் உங்களை அதுங்க பயமுறுத்திக்கிட்டே இருக்கும். இந்த விஷயத்தை நம்ம பெருசா எடுத்துக்கலனா நிச்சயமா பெரிய பிரச்சனை தான். இங்க பாருங்க, தேவையில்லாம பயப்படாதீங்க. மந்திரத்தால் அடக்க முடியாத ஒரு சக்தின்னு இந்த உலகத்துல எதுவுமே இல்ல. ஆனா அதுக்கு முன்னால அது என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். சத்துருக்கள் யாருன்னு பார்க்கணும், அதோடைய சக்திகள் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அப்பதான் நம்மளால பரிகாரங்களை செய்ய முடியும். சாமி, இப்ப நான் அதுக்கு என்னதான் பண்ணணும்? இப்படியே பயந்துகிட்டு நான் எவ்வளவு நாள் வாழ்றது? மன தளர்ந்து போறதுக்கு இதுல எதுவுமே இல்லைங்க. எல்லாத்துக்குமே கடவுள் மூலமா பரிகாரம் இருக்கு. நம்பிக்கையை விட ஒரு பெரிய சக்தி இந்த உலகத்துல வேற எதுவுமே இல்ல. தைரியமா போய் உங்களுடைய வேலைகளை நீங்க பாருங்க. உங்களுக்காக நான் இருக்கேன். நீங்க எதை நினைச்சும் பயப்பட வேணாம். நான் கண்டிப்பா அங்க வரேன். ஈஸ்வரா, எல்லாம் வல்ல இறைவா, உங்களுடைய அருளை உங்களுக்கு நீங்க கொடுங்க. ஏரியில குளிக்கிறதுக்கு இது ஒன்றும் குதிரை இல்லைண்ணே, ஜீப்பு. இந்த ஜீப்ல இருக்கிற அசுத்தம் எல்லாத்தையும் நான் எடுத்துருவேன். பார்த்து கண்ணாடி உடஞ்சிட போகுது. யாரா?
த டெலிவரன்ஸ் ஆஃப் ஈவில் ஸ்பிரிட்ஸ், எ பிராக்டிக்கல் மேனுவல். பிரான்சிஸ் மேக்னட்டோட புக்கு தானே? நான் இதை பலமுறை படிச்சிருக்கேன். படிச்சு பார்த்ததோட சரி, அதை ப்ராக்டிக்கலாக நான் ஒரு முறை கூட ட்ரை பண்ணது கிடையாது. பல வருஷங்களா ரகசிய அறையில் அடைஞ்சு கிடக்கிற அந்த தீய சக்திங்களுக்கு முன்னால இந்த மாந்திரீகம், சித்தி வேலை இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது தம்பி. இங்க பாருங்க சாமி, இவ்வளவு தூரம் என்கிட்ட பேசுனீங்கல்ல, நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கட்டுமா? ம் நீங்க செஞ்சிட்டு இருக்கிற பரிகார பூஜைகள்ல ஆத்மாக்களோட ஆசைகளுக்கு எங்கேயாவது இடம் இருக்கா? மந்திர சக்தியால கட்டி போட்டு உங்களோட அடிமைகள் ஆக்குறதுக்கு முன்னாடி அந்த ஆத்மாக்களோட நிலைமைக்கு காரணம் என்னன்னு தெரிஞ்சிருக்கீங்களா? அதுக்கான பரிகாரம் ஏதாவது பண்ணிருக்கீங்களா? உங்களுக்கு எல்லாம் அவங்க வெறும் பேய்ங்க, பிசாசுங்க. மத்தவங்க எல்லாரும் பயப்படுற பிசாசுங்களோட கதை என்னன்னு இது வரைக்கும் யாரும் கேட்டதே கிடையாது. என்ன சரிதானே? இங்க பாரு, ஆத்திரப்படாத. உன்னோட இந்த கேள்விகளுக்கான பதில அந்த காலம்தான் தரும். அது வரைக்கும் காத்திருக்கிற பொறுமையான மனசு நமக்கு நிச்சயம் வேணும். தயாராயிரு. தல, யார் இந்த பூசாரி? இனிமே நம்மளோட பயணத்துல இவரும் நம்ம கூட பயணிக்க போறாரு.